கடந்த மாதம் கம்போங் சகோலா ஜூரு பகுதியில் இருவரை கொலை செய்ததாக நேபாள பிரஜை மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டினுடைய இன்றைய வழக்கு விசாரணை இங்குள்ள மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட தினேஷ்குமார் மண்டால் எனும் அந்த ஆடவரால் மலாய் மொழியை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருக்கு மொழிபெயர்ப்பாளர் உதவி தேவைப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து நேபாளி மொழிபெயர்ப்பாளரை நியமிக்கும் வகையில் மஜிஸ்ட்ரேட் நூருல் ரஷீடா அகின் இந்த வழக்கு விசாரணையை இம்மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அதே சமயம் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் அனுமதிக்கப்படவில்லை. முன்னதாக 51 வயதுடைய சரியா சேஹிங், 11 வயதுடைய நூர் அஃப்ரீனா அலிசா ஆகிய இருவரையும் கொலை செய்ததாக தினேஷ்குமார் மீது குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையில் டிபிபி தரப்பில் ஜுல்ஃபட்லி அசான் ஆஜரான நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவரை வழக்கறிஞர் பிரதிநிதிக்கவில்லை. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.